பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய சமயத்தில் பல சாங்கிய சம்பிரதாயங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த சம்பிரதாயங்களுக்கு பின்னால் கண்டிப்பாக பல காரணங்கள் இருக்கும் அல்லவா? அந்த வகையில் ஈமச்சடங்கிற்கு பிறகு இறப்பில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்களே, இது எதற்காக? இந்த சாங்கியத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவாங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கேன். என்ன கலர் சட்டை போட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்குது டாக்டர். எப்படி? நன்றி. அது உங்கள் கலரா இல்லை உங்கள் உடல் வாகா என்ன? எப்போதுமே தேஜஸ்தாக இருக்கீங்க டாக்டர். சொல்லுங்கள். இந்த வாரம் வந்துட்டு ஒரு ஹெவி சப்ஜெக்ட், ஒரு முக்கியமான கேள்வி. அதனால் நேராக நான் கொஸ்டின்கே போயிடுறேன். சொல்லுங்கள். இந்த வாரத்துக்கான கேள்விக்கே போயிடுறேன். என்னென்னா டாக்டர், இறப்பு, பிறப்பு இறப்பு வந்துட்டு தவிர்க்க முடியாத விஷயங்கள். எல்லார் வீட்லேயும் இதை அனுப்பிச்சிட்டு வருவாங்க. இறந்தவருக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் வீட்டில் விளக்கேற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, இதற்கு என்ன காரணம்? இந்த சாங்கியத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா? சர்வ நிச்சயமாக இருக்குது. இருக்கிறவனுக்கு நட்சத்திரம் பாரு, போனவனுக்கு திதியை பாரு அப்படின்னு சொன்னாங்க. உயிரோடு உள்ளவங்க நட்சத்திரம் வச்சு அர்ச்சனை பண்ணுறோம், இறந்த திதி வச்சு தான் நம்ம அவனுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம். ஆக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமி திதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. தனிஷ்டான்னு சொன்னால் 13 நட்சத்திரம் இருக்குது. இந்த 13 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோஷம் உள்ள நட்சத்திரம். இறந்த ஆன்மா யமலோகம் போகும் பொழுது நட்சத்திர மண்டலங்கள் தாண்டி போகின்றது. அதை தடை ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த 13 நட்சத்திரம். அதை என்னன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்கிறேன். இதில் தடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னோருங்க இதை ஒரு நீதியாகவே வகுத்து வச்சாங்க. கருட புராணம் பிரகாரம் அதில் இது சொல்லப்பட்டு உள்ளது. என்னென்ன நட்சத்திரம் இதை தனிஷா நட்சத்திரம் என்று சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். இதை அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் யாராவது இறந்தாங்கன்னு சொன்னால் வீட்டை கதவை 6 மாதத்துக்கு அடைக்கணும். சிலது 4 மாதம், சிலது 3 மாதம், சிலது 2 மாதம். ஆக 27 நட்சத்திரங்களில் 13 நட்சத்திரம் தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அடைப்பு. இதில் தோஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால் அவிட்டம் நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இறந்திருந்தால், காலமாகியிருந்தால் 6 மாதம் வீட்டு கதவை அடைக்க வேண்டும் சொல்கிறாங்க. ரோகிணி நட்சத்திரம் 4 மாதமும், கிருத்திகை, உத்திரம் இது ரெண்டுமே சூரிய நட்சத்திரம், இது 3 மாதமும், மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இதெல்லாம் 2 மாதம் அடைக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆக இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெங்கல சின்ன கிண்ணமோ அல்லது சின்ன சொம்போ நல்லெண்ணெய் அதில் விட்டு மேலே நீங்கள் ஒரு திரி ஏற்றலாம். அந்த தக்க மிதக்குது பாருங்கள். இதை இந்த 6 மாதமோ இல்லை 4 மாதமோ இல்லை 3 மாதமோ 2 மாதமோ அதை ஏற்றணும். பக்கத்தில் ஒரு சின்ன கிளாஸ்லேயோ சொம்புல தண்ணி வச்சிடணும். அவங்களுக்கு பிடிச்ச உணவு வைக்கலாம், இல்லைன்னா உணவு வைக்காமல் கூட முடியும். காலையில் காலை மாலை 2 வேளை அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும். சிவபுராணம் படிக்கலாம், கருட புராணம் படிக்கலாம், வேறு எந்த மந்திரம் வேணால் படிக்கலாம். இந்த 6 மாதம் அல்லது 4 மாதம் இப்படி சொல்லக்கூடிய தோஷ நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் திதி செய்து, அதாவது இறந்த பிறகு திதி செய்து முடித்து விட்டு வீட்டில் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் எப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இந்த இதில். ஆக இறந்தவர்களுக்கு மரியாதையாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு மரியாதை செய்வதற்கும் அவருடைய அடுத்த ஜென்மத்துக்கு போகக்கூடிய யமலோக இந்த பயணத்தில்
நட்சத்திர மண்டல தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பரிகாரம். அதாவது டாக்டர், அதாவது இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியான இந்த ஆத்மா ஆன்ம உலகத்தை நோக்கி செல்கிற இந்த பயணம் வந்துட்டு சுமூகமா அமைய, எந்த தடைகளும் இல்லாம அமைய இந்த விளக்கேற்றும் சாங்கியம் வந்துட்டு முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. அற்புதமான ஒரு விளக்கம். இதுல இவங்க வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்யல விட்டுட்டாங்கன்னா இதுதான் பித்துர் தோஷமாக மாறுது. அப்ப குடும்பத்துல வந்து திருமண தடையோ அல்லது வந்து அந்த குடும்பத்துல வந்து பொருளாதார சிக்கலோ அல்லது வந்து நல்ல காலம் வராமல் இருப்பது இந்த பித்துர் தோஷம். அற்புதமான விளக்கம் டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேர்களே, உங்களுக்கு ராசி பலன் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் சொன்னதோடையுமே ஒரு அழைப்பு வந்துருச்சு. நேர் ஒருத்தர் அழைப்பில் காத்திருக்காங்க. பார்த்துருவாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னுடைய பேர் ஷாமினி. நான் சுனைபுலிருந்து அழைக்கிறேன். அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர், இப்போ சமீப காலமா ஒரு சில நாட்களா வக்ர சனியை பற்றி பல ஊடகங்கள்ல சொல்லிட்டு வராங்க. சரி, சொல்லுங்க. என் ராசிக்கு ஏற்ற பலன்கள் என்ன டாக்டர்? உங்க ராசி என்னன்னு சொல்லுங்க. நான் மீன ராசி டாக்டர். ரைட்டு. வகர சனி என்னன்னா எல்லா கிரகமும் முன்னோக்கி செல்லும். வகரம் அடைந்த கிரகம் வந்து பின்னோக்கி செல்லும் சொல்லுவாங்க. ஆனால் விஞ்ஞான ரீதியாக எந்த கிரகமும் பின்னோக்கி செல்வதில்லை. அது கொஞ்சம் ஸ்லோடாம், அதாவது கொஞ்சம் தாமதப்படுத்தும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இயல்புக்கு மாறாக வகரம் என்றால் சனியின் கெடுபலன் இருக்கு. வகரம் அடைந்தால் அது வந்து நல்ல பலனாக மாறும். இயல்புக்கு மாறிய நிலை இந்த ஒரு நிலை. இப்போ இவங்க வந்து மீன ராசின்னு சொல்கிறாங்க. மீன ராசிக்கு வந்து தற்பொழுது 7.5 சனி. அந்த ராசியில் வந்து உங்களுக்கு ராகு உட்காந்துருக்கிறாரு. 3வது வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் கடுமையான பலன் தான் போய்கிட்டு இருக்கு. 29 ஜூன்ல இருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரை இந்த 4.5 மாசத்துக்கு வகர பலன் இந்த மீன ராசிக்கு சிறப்பான ஒரு பலன். புத்துணர்ச்சி, புது வேகம் கொண்டு வருவீங்க. எது தடைப்பட்டதோ அதெல்லாம் சரியாயிரும். மீண்டும் நான் வந்து ராசி பலன் நான் சொல்றேன். நான் அம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சில மாதங்கள் வந்துட்டு உங்களோட நேரம் தான். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி அம்மா, உங்க கேள்விக்கு நன்றி. நன்றி சார். நன்றி 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 டாக்டர். அது மீனராசி ஒரு பயத்திலே இருந்திருப்பாங்க. ஆமாம், வக்ர சனியா போது ஏற்கனவே சனி பயிற்சினா பயம். வக்ரம் போது வார்த்தையே ஒரு மாதிரி கரடு முரடா இருக்கேன்னு பார்ப்போம்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாதங்களாக தான் அமைய போதில்லை டாக்டர். டாக்டர், அடுத்த முதல் ராசிக்கான ராசியை பார்த்துலாமா? குரோதி ஆண்டு ஆனி 17ஆம் தேதி திங்கட்கிழமை அஸ்வினி காலை 10 முதல் பின் பரணி நட்சத்திரம் திதி தசமி 1:53 மதியத்திலிருந்து பின் ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் அமாவாசை 5ஆம் தேதி காலை 8 மறுநாள் 6ஆம் தேதி காலை 7 மணி வரை இந்த நாளில் விரதம் இருப்பது நலம். சந்திராசிரமம் இந்த வாரத்தில் வந்து கன்னி ராசிக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. 30ஆம் தேதி ஜூன்ல இருந்து 2 ஜூலை 1:50 மதியம் வரை. துளாராசிக்கு 2 ஜூலை 1:50 மதியத்திலிருந்து 4ஆம் தேதி 6:30 மணி வரை சந்திராசிரமம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் தேதி ஜூலை 6:30 6ஆம் தேதி ஜூலை 1 அதாவது வெடிகாலில் வந்து 1 மணி வரை சந்திராசிரமம். இந்த காலங்களில் கவனம் தேவை. மேசராசிக்கான பலனை பார்த்துடலாம் டாக்டர். மேசராசிக்கான பலன் வார ஆரம்பத்தில் நல்ல ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்தில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் வார மத்தியில் கொஞ்சம் செலவு அதிகமாகும். திட்டமிட்டு செய்ய வேண்டும். வார இறுதியில் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து பேங்க் லோன் எதுவும் எதிர்பார்க்குறீங்க, கல்வி கடன் எதிர்பார்க்குறீங்க, நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். மேசராசிக்கு வக்ர சனி பலன் 4.5 மாதத்துக்கு ஜூன் 29 எல்லோருக்கும் தான். ஜூன் 29 நவம்பர் 15 வரை. இனி வக்ரசனியால் தொழிலில் மேன்மை உண்டு. உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாம் பலனளிக்கும். பதவி உயர்வு, வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த மேசராசிக்கு இருக்குது. முதலீடுகள் செய்யலாம். மன உளைச்சல் அதிகமாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மந்தமாக இருந்த மாணவர்களுக்கு இப்போ உற்சாக நிலை ஏற்படும். ரிஷபராசிக்கான பலனை பார்த்துருவோம். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும்.
வார வந்து மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வார இறுதியில் காரிய தடை, வார மத்தியில் மத்தியமான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படும். வக்ர சனி பலன்கள் 4.5 மாதத்திற்கு தொழிலில் விருத்தி, புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது இருந்த வேலையில் கஷ்டப்படுறவங்க புதிய வேலைக்கு வந்து நீங்கள் எழுதி போடலாம். பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றங்கள் உண்டு. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகத்தில் வந்து உள்ளவங்களுடைய நட்பு ஏற்படும். மனம் சற்று தளர்வாக இருக்கும், அதுக்கு மட்டும் தியானம் பண்ணுங்க. புதிய முயற்சி முதலீடு ஆகாது, விரயம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்யலாம், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதில் சுப செலவுகள் செய்யலாம், கார் வாங்கலாம் அல்லது வீடு வாங்கிறதுக்குள்ள ஏற்ற நேரம். அதான் மொத்தத்தில் நீங்கள் செலவு பண்ணலாம், அது சுப செலவாக மாற்றிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில கசப்புகள் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே மந்த நிலை, ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் ஊக்கமாக நீங்கள் படிக்கலாம். இது ரிஷப ராசிக்கான பலன் முடிந்தது. டாக்டர், இந்த தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, பல பேர் வந்துட்டு இந்த மனதை ஒருநிலைப்படுத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல முடியுமாங்க டாக்டர்? சர்வநிச்சயமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தியானம் வந்து கை கூடலை அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை மீண்டும் 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 மெதுவாக உச்சரிக்க அதுவே தியானமாகும். அதுக்கப்புறம் முறையான ஒரு குருவை பார்த்து தியானம் கற்றுதான் சிறப்பு. அதாவது தியானம்ன்றது ஒரு குருவனுடைய தீட்சையை பெற்று தியானம் பண்ணுறது தான் சிறப்புன்னு சொல்கிறீங்க. நல்லது டாக்டர். அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கான பலன், வார ஆரம்பத்தில் சற்று கோபமான ஒரு சூழ்நிலை, வருமானம் படிப்படியாக பெருகும். வார மத்தியில் வந்து சில காரியங்கள் தடை ஏற்பட்டு தாமதங்கள் ஏற்படும். வார இறுதியில் நல்ல காலகட்டமாக இருந்தாலும் ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை, யாராவது உங்களை ஒரு கோபப்படுத்திடுவாங்க. அதனால் வந்து சாந்தமாக இருப்பதுதான் சிறப்பு. வக்ரசனி பலன் 4.5 மாதத்துக்கு தொழில் பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு அதாவது நீங்கள் ஏதாவது முதலீடு செய்யணும்னா நல்லா யோசித்து அதை செய்யுங்க. இந்த யாருக்காவது சேர்ந்து இந்த கூட்டு வியாபாரம் சேர்ந்து செய்கிறீங்கல்ல, அதாவது பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இல்லை 4.5 மாதம் தள்ளி போடுங்க. ஒரு சிலருக்கு வந்து அடிபட்டு வீக்கம் ஏற்படும். அப்படி வீக்கம் ஏற்படும் சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், அனுபவ வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள். சுத்தமான தேன் தான் இருக்கணும். இது சுத்தமான தேன், கலப்படம் தேன்லாம் வேலை செய்யாது. ஒரு டீஸ்பூன் கையில் விட்டுக்குங்க. ஒரு கடலக்காய், அதாவது கச்சா அளவு வந்து சுண்ணாம்பு எடுத்துங்க, நல்லா போட்டு குழச்சிங்கன்னா நல்ல சூடு ஏறும். எங்கே அடிபட்டுக்கு அப்படியே வலிச்சு அதில் போட்டு விடுங்க, 10 மாதிரி ஒட்டிக்கும். 2 நாள் 3 நாள் போடுங்க, இந்த வலியெல்லாம் தீர ஆரம்பிக்கும், வீக்கமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வக்ரசனி வந்து நல்ல பலனும் இல்லை, கெடு பலனும் இல்லை. இந்த பண உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், மற்ற உதவிகளை வந்து கிடைக்கும். யாரிடமும் விரோதம் வேண்டாம். இந்த வக்ரசனி யாருக்கு நல்ல பலன் கொடுக்கும் என்றால், தற்பொழுது யார் யாருக்கு சனி திசை போகின்றதோ அல்லது சனி புத்தி போகுதோ அவளுக்கு தான் பலன். இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய மற்ற ராசிகளுக்கெல்லாம் 10லேருந்து 15% தான் பலன் கிடைக்கும். நல்லது டாக்டர். கடகராசிக்கு பார்த்துடலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றி கடகராசிக்கு. வார ஆரம்பத்தில் வார மத்தியில் வந்து அரசாங்கம் சார்ந்த வேலையிலிருந்து நல்ல ஒரு செய்தி கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வார இறுதியில் காரிய தடை, ஒரு சிலருக்கு இடுப்பு வலி, முதுகு பிடிப்பு, இதெல்லாமே காட்டும். இது இந்த அஸ்தம சனியால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், முடக்கத்தான்னு கிடைக்கும். கொடி டப்பா இருக்குமா, இருக்காது, டிக்குன்னு அடிச்சோம்னா ஒரு சவுண்டு வரும், டப்பா கொடின்னு கூட சொல்லுவாங்க. முடக்கு அற்றான், அதை கொண்டு வாங்க. நல்லா ஒரு 2-3 கைப்பிடி எடுத்துக்குங்க. அதே அளவு நொச்சி எடுத்துக்குங்க. பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி வந்து 4 இன்ச்சு அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி விழுது மாதிரி பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் ஒரு 750 ml இரும்பு சட்டியில் ஊற்றுங்க. இதை அதில் போட்டு கொதிக்க வைங்க. எல்லாம் கருகிய வரும்போது நெருப்பை அணைச்சிட்டு இறக்கும் போது ஒரு 5-6 சூடம், கொளுத்துற சூடம் தான், இதை அதில் இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் அடைச்சிங்க. எங்கெங்கே வலி பிடிப்பு இருக்கோ உடலெல்லாம் பூசி சுடுநீரில் குளிக்கலாம் அல்லது ஒத்தடம் கொடுக்கலாம். இது அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். வக்ரசனியால் இனி வரக்கூடிய பலன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடகராசிக்கு அஸ்தம சனி போயிட்டு இருந்துச்சு. இந்த அஸ்தம சனியால் பலவிதமான அவமானங்கள், தடை, தாமதங்கள்லாம் நிற்கும். இந்த 4.5 மாதம் இவங்களுக்கு இந்த அஸ்தம சனி டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. 4.5 மாதம் நல்ல ஒரு நேரம். தடைப்பட்ட எந்தெந்த வேலை தடைப்பட்டதோ அதையெல்லாம் செய்து முடிக்கலாம். வீடு வாங்க ஏற்ற ஒரு காலகட்டம். புதிய தொழில், புதிய முயற்சிகள் எல்லாம் செய்யலாம். இப்போ
பதவி உயர்வுக்கு நீ கேட்டு பெறலாம், தானாக வந்து கிடைக்காது. நீண்ட காலமாக தேங்கியிருந்த எல்லா வேலைகளையும் இப்போ வந்து முடிக்கலாம், கடன் வசூலிக்கலாம். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, உங்களுக்கு வருமானம் பெருக வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேம்பாடு, கொஞ்சம் மந்தமாக இருந்த காலகட்டமெல்லாம் நீங்கி மாணவர்களுக்கு நல்லது ஒரு காலகட்டம். இந்த அஸ்தம சனி கெடுபலன் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நல்லது ஒரு காலகட்டம் இது கடகத்துக்கு. டாக்டர், இப்போது இந்த காரிய தடையை பற்றி சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் புரியவர்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், முயற்சிக்கு அளவே இருக்காது. முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு தடை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, இன்னும் முன்னேறதுக்கு. இந்த காரிய தடையை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் சொல்ல முடியுமா? இல்லை இந்த தெய்வத்தை வணங்கினால் இந்த காரிய தடைக்கு வந்துட்டு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. காரிய தடை என்றாலே விக்னத்தை நீக்கக்கூடிய விநாயகர் தான். சுலபமான ஒரு விநாயகர் மந்திரம் இருக்கு. நான் இதை வந்து எல்லார்ட்டையும் வந்து பகிர்ந்துருக்கேன். ஓம் ஸ்ரீம் கங் கணபதியே நம. இதை வந்து காலையில் ஒரு 108 முறை படிச்சிருங்க. படிச்சுட்டு உன் அருளால் இந்த காரியமெல்லாம் ஜெயமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கேற்ற திட்டத்தை ஒரு நாள் முன்னே போட்டுருங்க. அனுபவசாலிகள்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட ஆலோசனை பெற்றுக்கிட்டிங்கன்னா காரியத்திட்ட வராத. அதனால தான் பிள்ளையார் கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. ஆமாம், சிறப்பு. அதுக்கு தான் சித்தி விநாயகர்னே அவருக்கு ஒரு பேர் இருக்கு. டாக்டர், நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, உங்களுடைய பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னுடைய பேர் மணிவாசகம், சுங்கைப்புலேருந்து கூப்பிடுறேன். மணிவாசகம் ஐயா, சுங்கைபுலிலேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? ஐயா, என்னோட ராசி சிம்மம். சிம்மத்துக்கும் சோதனை என்னன்னா, ரீசன்லி வந்து இந்த லக்கணத்துல சனி இருந்தால் வந்து ரொம்ப சோபா இருக்க சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கருத்து என்ன சார்? சரி, மணிவாசகம் அவர்களுக்கு வணக்கம். எந்த ராசியில், அதாவது எந்த லக்னத்தில் சனி இருந்தாலும் அது கொஞ்சம் சோம்பலை தான் குறிக்கும். சனிக்கு மந்தகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. சனிக்கு ஒரு காலு ஒன்று கட்டையாக நிற்கும். அவர் மெதுவாக தான் நடப்பார். அதனால்தான் வந்து அந்த சூரிய மண்டலத்தில் சுற்றி வர்றதுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. ஒரு 7.5 சனியை பார்த்து 30 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி உங்கள் லக்னத்தில் சனி இருந்தால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க, சனிக்கிழமை கொஞ்சோண்டு தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸு, அது இல்லைன்னா எக்ஸசைஸு, அப்படி இல்லைன்னா யோகாசனம், பிராணயாமத்தை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி பண்ணி ஆகணும். பிராணயாமம் என்பது ஆஞ்சநேயர் ஒரு யோகம். ஆஞ்சநேயரே வந்து வாயு புத்திரன் தான். இதை பண்ணீங்கன்னா இந்த சோம்பலெல்லாம் நீங்கி நீங்கள் சுபிச்சமாக வாழலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி மணிவாசகம் ஐயா. உங்கள் கேள்விக்கான பதில்கள் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி டாக்டர், இன்னொரு நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருமா? வணக்கம். 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 அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்குது. உங்களுடைய பேர் என்னம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் குணவதி, கேரளா இருந்து அழைக்கிறேன். நல்லது. உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு ஆக்சுவலி தீராத கேஸ்ட்ரிக் இருக்கு. ஜாதகத்துல எந்த கிரகத்தால இந்த பிரச்சனை, இதுக்கு பரிகாரம் உண்டா? சோ என்னோட ராசி வந்து கன்னி, நட்சத்திரம் வந்து ஹஸ்தம். ஏதாச்சும் பரிகாரம் டாக்டர்? ரைட்டு. வணக்கம் குணவதி. இந்த அவங்க என்ன கேட்குறாங்க, அவளுக்கு வந்து குன்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு தீராத ஒரு இது வந்து எந்த கிரகத்தால் ஏற்படுன்னு சொல்கிறாங்க. குரு தான் இதுக்கு அதிபதி. புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு தான் வந்து வயிற்றுக்கு அதிபதி. இந்த குரு கூட ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனியோ இணைந்திருந்தால், அல்லது 1, 5, 9 வந்து பார்வையில் இருந்தால் இந்த வந்து தீராத ஒரு குன்ம நோய் வந்து சேர்ந்துடும். லக்னத்திலேருந்து 3வது வீட்டில் கேது இருந்தாலோ சனி இருந்தாலோ அல்லது வந்து ராகு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து தக்ரிசானம் சொல்லுவாங்க, 3வது வீடு. ஒரு பயத்தின் காரணமாக இந்த கேஸ்ட்ரிக் போகாது. ஒரே படபடப்பாக பயமாக அவங்களுக்கு வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா, நிறைய வந்து பிராணாயாமம், நிறைய மந்திர ஜபங்களை பண்ணலாம். வெந்தயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பவுடராக. 1 டீஸ்பூன் வாயில் போட்டு மோரை குடிங்க. அது மாதிரி குடிச்சிக்கிட்டு அவன் கார உணவை வந்து தவிர்த்துருக்க. இந்த குன்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் வந்து தானாக போயிடும். ஆனால் பயத்தை நீக்கணும். பயம், பதற்றம், இந்த என்சைட்டி சொல்கிறோமா இல்லையா, இதெல்லாம் போய் ஆகணும். இது இருந்தால் உங்களுடைய கேஸ்ட்ரிக் போகாது. புரியுது, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா, பயம் மேல ஏன் இந்த பிரச்சனை வருது, எப்படி இந்த பயத்தை தீர்க்கலாம்? பயத்தை தீர்க்கறது நீங்கள் வந்து ஒன்று மந்திரங்களை படிக்கலாம். நிறைய ஆஞ்சநேயர் மந்திரம் படிக்கலாம், நல்லா கேட்கும்.
ராமர் மந்திரம் இருக்குது, ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெயபோம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நீங்கள் அந்த ஊடக செய்தியில் கொஞ்சம் பாருங்கள், அந்த மோட்டிவேஷன் சம்மந்தமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிங்க, நல்ல நூலுங்களை படிங்க. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஈடுபடுங்க. அப்படி நடைப்பயிற்சி போகும்போது ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே போங்க. இந்த வந்து பயம் தானாக போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு பயம் 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 என்ன நினைக்க ஈர்ப்பு விதி பிரகாரம் அது உங்களை விட்டு போகாது, உங்கள் மேலே வந்து ஏறி உட்காந்துக்கும். கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி அம்மா. உங்கள் பயத்தை போக்கவும் உங்கள் வயிற்று வலி குணமாகவும் டாக்டர் நல்ல தீர்வு சொல்லியிருந்தாங்க. டாக்டர், அடுத்து இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். எங்கே இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய பெயர் என்ன? ஐயா, என் பேர் வாணி ஐயா. நான் அலூர் கஜா மலக்கலஞ்சு பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா, என் கணவர் போன வருஷம் வந்து வேலை நிறுத்தம் ஏற்பட்டது. அவர் வந்து துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், சிம்ம லக்கணம். சரி. வேலை நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனா இன்ன வரைக்கும் ட்ரை பண்றாரு, ஆனா வேலை எதுவும் கரெக்டா அமையல. எப்ப வேலை கிடைக்கும் அவருக்கு? உகுந்த வேலை கரெக்டா இந்த வருஷம் அமைஞ்சிருமா? சரி. அவங்க துலா ராசி, சிம்ம லக்னம். துலாத்துக்கு வந்து இப்போ வந்து அஸ்தம குரு. அஸ்தமத்தில் குரு வர சங்கடங்கள் மெத்த உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அவமானமும் ஏற்படும் இந்த துலா ராசிங்களுக்கு. ஏன்னா 8ல் வந்து குரு உக்காந்துட்டாரு. அதே போல் வந்து சிம்ம லக்னத்தை வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து 4.5 மாதத்துக்கு வந்து வக்ர சனி போவதால் துலாத்துக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டம். 4.5 மாதத்துல இப்போ நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள், இப்போ வேலை கிடைக்கும். ஓகே ஓகே. இந்த ஐயா, அவருக்கு எந்த ஃபீல்ட்ல இருந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? அவர் எந்த ஃபீல்டில் படிச்சிருக்கிறாரு, அது எந்த ஃபீல்டில் இதுக்கு முன்னே வேலை செஞ்சார் சொல்லுங்கள். இதுக்கு முன்னுக்கு அவரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல வேலை செஞ்சாரு. அதுலேயே ட்ரை பண்ண சொல்லுங்கள், அதே துறையில். ஓகே ஐயா, ஓகே ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி. அதாவது அந்த வேலை சம்மந்தமாக டாக்டர், இது ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்த வேலை கைவிட்டு போயிருச்சுன்னா பெரிய பதட்டம் தான், பேர்பட்ட பிரச்சனைகள், அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் இல்லைங்களா டாக்டர்? கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. டாக்டர், அடுத்த நேர் வந்துட்டாங்க, அவங்களையும் பார்த்துருவோமே. வந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், ரைட். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் முனியாண்டி ஐயா. நம்ம கூலி வட்டாரத்தில் அழைக்கிறோம். முனியாண்டி ஐயா, கூலி வட்டாரத்துலேருந்து அழைக்கிறீங்க. ஆமாம் ஐயா. உங்களுடைய கேள்வி என்னையா? ஓகே, என்னோட கேள்வி என்னதுனாக்கா, இப்போ நம்ம வந்து நம்ம பேர் ராசிக்கு பேர் வச்சிருப்போம்ல, பேர் வச்சு கூப்பிட்றதுனால அவங்க ராசி வந்து சக்ஸஸ் ஆகுமா ஐயா? ரைட்டு, நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ரொம்ப நாளாக பதில் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அறிவார்த்தமாக அவர் முனியாண்டி வந்து கேட்டார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் பிரகாரம் முதல் எழுத்தை வச்சு யாரும் பேர் வைத்து தான் அதில் சரித்திரம் ஒன்றுமே இல்லை. எனக்கும் அந்த மாதிரி பேர் வைக்கல, என் குழந்தைக்கு நான் அந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்கல. ஏன்னா என்னுடைய முதல் குழந்தை பெண் குழந்தை, பிறக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி நான் பேரே வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்னு ஜாதகத்தில் கணிச்சு பேர் வச்சேன். 2வது பையனுக்கு அப்படி தான் நான் பேர் வச்சேன். அப்படி கூப்பிட்ற அதிர்ஷ்டம் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதுக்கு ஆதாரமும் ஒன்றுமே இல்லை, விஞ்ஞான ரீதியாக ஒன்றும் கிடையாது. உழைப்பு தான் முக்கியம், உங்களோட திட்டம் தான் முக்கியம், தன்னம்பிக்கை தான் முக்கியம். இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் முன்னேறி வரலாமே தவிர ராசியான பேரை வச்சு கூப்பிட்டா வந்துடும் சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று இருக்குது, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பேர் வந்து எல்லாம் சாமி பேரை வச்சாங்க. மகாலட்சுமியும் கூப்பிட்டாங்க, மகேஸ்வரின்னு கூப்பிட்டாங்க. இப்போ அதெல்லாம் மாறி வேறு மாதிரி போயிடுச்சு. அதில் வந்து நியூமராலஜி பிரகாரம் சரவணன்னு போட்டால் சாரவணன்னு போட்டு இப்போ கூப்பிட்றாங்க. இது எப்படி அது பொருந்தும், அந்த ஒளி அந்த சவுண்டில் வரும்னு தெரியல. ஆனால் பேர் நல்ல பேர் வந்து வச்சு நம்ம கூப்பிட்டோமா அது அதிர்ஷ்டமானு கேட்டிங்கன்னு சொன்னால் கூப்பிடுறதுக்கு வேணால் அதிர்ஷ்டமாக நிற்கலாம். இதில் இது வந்து உழைப்பில் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குமா என்பது கேட்டால் இல்லை. பொருளாதாரம் என்பது உழைப்பின் அடிப்படையிலே வர்றது. ஐயா, உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சதா? கிடைச்சதுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. அதாவது அந்த பேர் மாத்துறது நியூமராலஜி சொல்றீங்க டாக்டர். இப்போ அது அந்த ஒரு சவுண்ட் வைப்ரேஷனாக இருக்குமோ உங்க டாக்டர்? நீங்கள் சவுண்டு வைப்ரேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இப்போ நம்ம எடுத்துக்கோ, நம்ம மட்டும் தான் இதை பார்க்குறோம். மற்ற இனங்களில் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க பாட்டு பேரை வச்சுன்னு இருக்கிறாங்களா, அங்கேயும் பணக்காரங்க இருக்கிறாங்களே. வார ஆரம்பத்தில் சிலருக்கு குழப்பம், பயம், பதற்றம் ஏற்படும். வார மத்தியில் நல்ல பலன்கள் ஏற்படும். வார இறுதியில் காரிய தடைகள் உண்டு. சிலருக்கு வந்து செலவுகள் ஏற்படும்.
சில வேலைகளை வந்து நீங்கள் தள்ளி போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வக்ரசனி இந்த 4.5 மாதத்துக்கு சிம்மராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், 7லிருந்து கண்ட சனியாக இருந்த இந்த வக்ரசனி உங்களுக்கு தொழிலில் மந்த நிலை, உடல் ஆரோக்கியத்தில் வந்து சோம்பல், சிலருக்கு பல்லில் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சிலருக்கு முடி உதிர்வது, இதெல்லாம் காட்டியிருக்கும். இப்போ ஒரு நல்ல காலகட்டம். கணவன் மனைவி காதலர் இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். தேங்கிய வேலைகள் எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம். நன்மையான ஒரு காலகட்டம். கடனை வசூலிக்கலாம், கடன் அடைக்கலாம். சிலருக்கு வந்து இந்த நரமுடின்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு சீக்கிரம் உண்டாயிரும். உஷ்ண ராசி என்பதால் இவங்களுக்கு வந்து உண்டாகும் அந்த பித்த நரைன்னு சொல்லுவாங்க. இதை யாவரும் பயன்படுத்தலாம். ஒரு வீட்டு குறிப்பு இது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க, புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க, ஒரு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதில் வந்து எலுமிச்சம் சாறு விட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு அரைச்சிருங்க. உப்பு சேர்த்துக்குங்க, தேங்காய் பூவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கருப்பு சீனி கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இதை ஒரு டப்பாவில் வச்சு நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வச்சுக்கலாம். தினம் நிறைய வந்து இந்த அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து நீங்கள் தினம் சாப்பிட்டே வந்தால் பித்த நரை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், அல்லது உங்களுடைய பித்த நரை வராமல் தடுக்கப்படும். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் பலன் கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இந்த மன உளைச்சல் இருந்திருக்கும், அவமானம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த 4.5 மாதத்தில் தீரும். நீண்டகால நோய் தீர புதிய வைத்திய முறைகளை வந்து போய் பாருங்கள், புதிய மருந்துகளை சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவருக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம். கன்னிராசியோட ராசி பலனை பார்ப்போம். 30ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை சந்திர அஸ்தமம். இந்த சந்திர அஸ்தமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், வார வாரம் அந்த பயம் பேதியாகும், சிலருக்கு தடை சொல்லியிருக்குல்ல. இந்த சந்திர அஸ்தமத்தில் தான் வாழ்க்கைக்கு தேவையான நீங்கள் உங்களோட அனுபவத்தை கற்றுக்கிறீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். சந்திர அஸ்தமத்தில் பயம் பதற்றம் ஏற்படும், வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வார மத்தியில் வந்து கடனால் தொல்லைகள் அதிகரிக்கும், அதில் காரிய தாமதங்கள் உண்டு. வார இறுதியில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். வக்ரசனி பலனை பார்ப்போம். வக்ரசனி இந்த ஜூன் 29 நவம்பர் 15 வரை இந்த இடத்து சமயங்களில் வந்து கடனை அடைக்க நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏற்றதொரு காலகட்டம். வங்கியில் கடன் வாங்கி அந்த மொத்த கடனை நீங்கள் அடைச்சிட்டு பிறகு வங்கியில் நீங்கள் மாதம் செலுத்தலாம். சிலருக்கு வந்து நோய்கள் தீராமல் இருக்கும், அதெல்லாம் இந்த வக்ரசனி காலங்களில் அது தீர்க்கலாம். மனக்குழப்பம் சற்றே ஏற்படும். மந்திர ஜபங்கள் படியுங்கள், சிறப்பு ஏற்படும். வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, வாக்குவாதம் வந்துடுச்சு, நடுவில் நீங்கள் பூந்தீங்கன்னா அந்த 2 பேரோட வாக்குவாதம் உங்கள் மேலே ஏறி உக்காந்துக்கும். கவனம் தேவை. இந்த 4.5 மாதத்துக்கு உள்ள நான் பலன்னு சொல்கிறேன். திடீர் பயணங்கள் ஏற்படும். நீண்ட கால விரோதங்கள், இந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நேராக நீங்களே போய் கையை குலுக்கி மன்னிப்பு என்ற மகா மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த விரோதம் வந்து தீர்ந்து போயிடும். குடும்பத்தாருக்கு உங்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும். வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்க யோசிப்பார்கள். ஏற்றதொரு காலகட்டம் தான். வியாபாரிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது. எதிர்பார்த்த சுப செலவுகள் வந்து சேரும். வேலையில் இருந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்து கொஞ்சம் மந்திர ஜபம் படிச்சுட்டு நீங்கள் பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னால் ஞாபக சக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும். இது சிம்ம ராசிக்கான இது சொல்லுங்க. துளாராசியை பார்ப்போம். பார்த்துருவோம். 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சந்திர அஸ்தமம். இதில் வந்து கவனம் தேவை உங்களுக்கு. வார ஆரம்பத்தில் முன்கோபம் அதிகமாகும். சிலருக்கு விரக்திகள் தோன்றும். இருந்தாலும் நல்ல தூக்கமட்டம் நல்லா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார மத்தியில் சந்திராஸ்தமம். விஷ உணவு, இந்த கையெழுத்து போடுவது, இதில் கவனம் தேவை. விஷ உணவுன்னு நான் சொன்ன பிறகு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வெளியே போய் எதுவும் சாப்பிட்டுட்டு அதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வாக்குறுதிகள் தர வேண்டாம். ஆண் பெண் உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படும். வார இறுதியில் அனைத்தும் சரியாகிவிடும், ஒன்றும் கவலை இல்லை. வக்ரசனி 5ல் உள்ள சனி வக்ரம் அடைவதால் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம். அவசியம் ஏற்பட்டால் யோசித்து அதை நீங்கள் செய்யுங்க.
அதுலேயும் வந்து கவனமாக செய்யுங்க. புதிதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குதல், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதோ பணத்தை வந்து முதலீடு செய்வதாக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளில் உங்களுக்கு வந்து தேய்வடைய வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும், இந்த ராசி தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொறுமையை கடைபிடித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைகள் வரும். பிடிவாதம், கோபத்தை தவிர்க்க வேண்டும். மன உளைச்சல், அதிக உழைப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தை சற்றே கவனம் தேவை. இந்த ராசிக்கு சனி யோகக்காரகன், அதனால் கெடுபலன்லாம் ஒன்றும் பெருசாக வந்துடாது. சமசீரான ஒரு பலன்தான் போகும், ஒன்றும் பயமில்லை. யாரிடமும் எந்த ஒரு பணம் வாங்கும் முன் கொஞ்சம் கவனம் தேவை. கார் வாகன செலவு உண்டு, அது புதிய கார் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா பழுது பார்க்கும் செலவு ஏற்படும். அதாவது துளாராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தாங்கன்னாக்கா பிரச்சனைகளை மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும் இந்த ராசிக்காரங்க. ஓஹோ டாக்டர், அடுத்த ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசியை. விருச்சிக ராசி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி இரவு வரை சந்திராசிரமம், கவனம் தேவை. வார ஆரம்பத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் சற்று கோபத்துடன் இருப்பீர்கள். காலையில் யாருன்னா வந்து கோபத்தை வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. அவங்க ஏற்றினதை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியது தான். வார மத்தியில் சுகமான பலன்களே சுக விருத்தி உண்டு. வார இறுதியில் இந்த சந்திராஷ்டமம் சிலருக்கு வந்து கலகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை இந்த ஒரு விஷயத்தில். வகர சனி பலன் இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, தேங்கியிருந்த வேலைகளெல்லாம் மலமலன்னு டக்குன்னு முடிய ஆரம்பிக்கும். உங்களை வந்து மனதில் வந்து ஒரு உற்சாகமும் ஒரு தூண்டுதலும் ஏற்பட்டு எல்லா வேலையும் டக்குன்னு முடிக்க பார்ப்பீங்க. குருவின் பார்வை இந்த ராசியில் விழுவதால் நீங்கள் வந்து திருமண காரியங்கள், தடைப்பட்ட திருமண காரியங்கள், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, முயற்சி எடுத்தால் டக்குன்னு முடியும் இந்த வேலை. வீடு வாங்க, புதுமனை புகுவிழா கண்டிப்பாக இருக்கின்றது இந்த வருடம். உங்களுக்கு வந்து வீடு வாங்கவும் முடியும். எந்தெந்த சுபகாரியங்களை நடத்தணுமோ அதை நடத்தி முடிங்க. வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்குதல். ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு வைத்தியத்தை பார்த்து ஆரோக்கியத்தை மேம்பாடு செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம். அப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எப்போதும் போல் நல்லபடியாக படிச்சிங்கன்னா பின்தங்கிய பாடங்களில் எல்லாம் நீங்கள் வந்து முன்னேறி வந்துடுவீங்க. வியாபாரிகள் லோன் எடுக்கலாம், கல்வி கடன் வாங்கலாம், கடனை அடைக்கலாம். அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா நல்ல காலம் தான், நல்ல பலன்களை தான் தரப்போகுது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருப்பாங்க, பார்த்துலாம். வணக்கம். வணக்கங்க ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சாம்பார் இருந்து அழைக்கிறேங்க. இருங்க, இப்போ நான் டிவி அடிச்சிட்டா எப்படிங்க? நீங்கள் டிவி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு எங்கே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். ஐயா, உங்களோட கேள்வி என்ன, பேர் என்னையா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேரு மனோகரன் பாலன். எங்கே அழைக்கிறீங்க? சாம்பார் இருந்து அழைக்கிறேங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? என் கேள்வி என்னன்னா, நான் வந்து முன்ன வந்து கேரள இருந்தேன், இப்ப மாறி வந்து சிராம்பானுக்கு வந்துட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட முன்ன வந்து நான் வந்து என்னோட ராசி வந்து மீன ராசி. உங்களுடைய நட்சத்திரம் என்னையா? உத்திரடு சார். சரி, நல்லது. உத்திரட்டாதி. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னையா? என் கேள்வி என்னன்னா, சரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா முன்ன எஸ்டேட்ல இருந்து வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அப்புறம் பெருக்கு கொஞ்சம் படிப்படியா வந்து இப்ப கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். இடையில அடிபட்டு காடி புதுசா வாங்கி கொடுத்தாரு மாமா ஹோண்டா. ஹோண்டா புது ஹோண்டா வாங்கி கொடுத்து 10 மாசத்துல அடிச்சு காடியே டோட்டோலஸ் ஆகி என் கால் உடஞ்சி நல்ல வேலை முட்டி போல அந்த இரும்பு இருக்கு, இப்ப காலு கட்டையா இருக்கு. சரிங்க, உங்களுடைய கேள்வி என்னையா? நொண்டி தான் நடக்கிறேன். அதாவது நிறைய தடைகளை சந்திச்சிருக்காங்க ஐயா வந்துட்டு. உங்களுடைய கேள்வி என்னையா? விளங்கலங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? என் கேள்வி என்னன்னா, நினைச்சுக்கிட்டே இருந்த நானும் மறந்துட்டேங்க. என் கேள்வி என்னன்னா, இப்ப நான் வந்து என் மாவட்டத்துல இருக்கிறதுனால பாருங்க, நானும்
நானும் சுத்தமா மறந்துட்டேன். என்ற கேள்வி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா நானும் மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் மீனராசிக்கான பலனை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஐயா, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ கடந்த ஒரு 1.5 வருடமாக மீனராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் இல்லை. உங்களோட தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் மீனராசிக்கு நல்லா இருக்கும். தசாபுத்தி சிறப்பாக இல்லை என்றால் இப்போ அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. குரு வந்து 3வது வீட்டில், 7வது வீட்டில் அவங்களுக்கு வந்து கேது இருப்பதால் அவங்களுக்கு மனபயம், பதற்றம், தன்னம்பிக்கை இழப்பு இதெல்லாம் வரும். தற்பொழுது உள்ள இந்த வக்ர சனி நல்ல ஒரு காலகட்டம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அது சரியில்லைன்னா நீங்கள் டாக்டரை பாருங்கள். அதுக்கு ஏதாவது மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள், இப்போ சரியாகும். அப்படி நடக்க முடியுதுன்னா நீங்கள் வேலைக்கு வந்து உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கோ அது ஏற்றால் போகிற ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து டாக்டர், நான் இப்போ வந்து எனக்கு 65 வயசாச்சு. சரி. நான் வேலை செய்ய முடியாது. சரி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நொண்டி தான் நடக்கிறேன் பாருங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. நான் நொண்டி தான் நடக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து வேலை செய்ய முடியல. அப்போ என் மாவன் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயுமே இப்போ வேலைக்கு போகக்கூடாதுப்பா, நீங்கள் வீட்டில் தான் இருக்கா. அதான் நான் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் என்னத்துக்கு வேலை செய்யணும்? சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதாவது டாக்டர், ஓகே ஓகே. என்ன டாக்டர் சொன்னீங்க, அதாவது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் பதட்டமா இருப்பாங்க இவருடைய ராசிக்கு அப்படின்னு. ஐயாவும் கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருக்காங்க. கேள்வியை மறந்துட்டாங்க. ராசியை வந்து கேது பார்க்கும்போது அது எல்லாத்தையும் பதற்றமாகும். அவங்களுக்கு வந்து மறதிகள் உண்டாகும். இதுக்கு தான் மந்திர ஜபம் படிக்க சொல்கிறோம். இதுக்கு தான் வந்து கணபதியோட ஒரு காலையில் பூஜை பண்ண சொல்கிறோம். டாக்டர், அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் விமலா, சிட்டியாவன் பேரால இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். டாக்டர், எனக்கு திருமண தடையா இருக்கு. சரி. என்னோட ராசிக்கு வந்து திருமணம் எப்போ கை கூடும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். உங்கள் ஜாதகம் வந்து கையில் வச்சுருக்கீங்களா? இப்போ கையில் வச்சிருக்கேன் டாக்டர். சரி, அதில் சுக்கிரன் எங்கே இருக்காரு? லக்னம் என்னன்னு சொல்லுங்கள். லக்னம் கும்ப லக்னம். சிம்ம லக்னம். சரி, சிம்ம லக்னம். அந்த சுக்கிரன் எங்கே இருக்காரு சொல்லுங்க. கும்ப லக்னம். சரி, அந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். எந்த வீட்டில்னு சொல்லுங்கள், முடியுமா? 7வது வீட்டில் சுக்கிரன், சனி, புதன். 7வது வீட்டில் இருக்காங்க. லக்னத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 7ல் வந்து சுக்கிரன், சனி, குருவா? சுக்கிரன், சனி, புதன். சரி. இது இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது? இப்போ 35. இந்த பொதுவாக இந்த சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி, சுக்கிரன், புதன் இருந்தால் உங்களுக்கு தாமதமான ஒரு திருமணம் தான். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இப்போ உள்ள பலன் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் அடுத்த வருடம் மேய்க்கு மேலே தனகுருவாக வருவதால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் தானாக வரும்னு நினைக்காத, கொஞ்சம் முயற்சி ஒன்று நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் சனி இருப்பதால் தாமத திருமணம் தான். நன்றி அம்மா, உங்களுக்கு நல்ல காலம் கை கூட போகுது தான். ஆரம்பிச்சாக்கா எல்லாம் சரியா இருக்கு இல்லைங்களா டாக்டர்? நன்றி அம்மா. தனுசு ராசிக்கான பலன்கள் இதோ. டாக்டர், தனுசு ராசியை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் ஆன்மீக சிந்தனை, சிலர் வந்து போயிட்டு சோதிடம் பார்ப்பாங்க, சிலருக்கு மன சஞ்சலம். வார மத்தியில் நன்மையான பலன்களே, சில காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வார இறுதியில் நீங்கள் முடிக்க முடியாத காரியெல்லாம் செய்து முடிக்கலாம். அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது திட்டம் போட்டு நீங்கள் வேலை செய்ய பாருங்கள். வக்ரசனி பலனை பார்ப்போம். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். சிக்கனமாக வாழ்க்கையை நடத்துங்க. பாதுகாப்பான கடன்களை வாங்குவது தான் சிறப்பு. அவசரப்பட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு கடனை வாங்கிட்டு பின்பு கஷ்டப்பட வேண்டாம். சிலருக்கு பாருங்கள், திடீர்னு பெண்ணு வந்து அமைஞ்சிடும், பட்டுன்னு வந்து அவங்களை திருமணம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இந்த 4.5 மாதத்தில் நிற்குது. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமே. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள். இல்லையேல் அது வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திட்டம் தீட்டாத ஒரு வேலையெல்லாம் வந்து சரியாக முடியாது. இந்த 4.5 மாதம் உங்களுடைய மனம் வந்து சற்று அதாவது பதற்றமாக இருக்கும். நிதானம் தேவை.
வேலையில மாத்துறதுக்கு சிலர் வந்து ஆயத்தம் ஆவார்கள், மாற்றலாம். தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்கள் வந்து சற்றே மந்த நிலை இருந்தாலும் 4.5 மாதத்துக்கு பிறகு சரியாயிரும். அதனால் வந்து நீங்கள் நான் மந்த நிலைன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டிட்டு சும்மா இருக்க வேண்டாம். படிப்பில் இன்னும் அதிகமான ஊக்கம் தேவை. அது டாக்டர் இந்த மனசஞ்சலம் பற்றி சொன்னீங்க இல்லையா? சரி. அது சில பேர் பயத்திலேயே இருந்துட்டு எதிர்காலத்தை நினச்சி பயந்து 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 நிகழ்காலத்தில் வாழ தவறிடுவாங்க. ஆமாம். இந்த பயம் போனாலே பல வெற்றிகள் அடைஞ்சிடலாம்ல சர்வ நிச்சயமா. டாக்டர் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் சிலருக்கு வந்து அவநம்பிக்கை, ஒரு சிலருக்கு வந்து விரோதங்கள் ஏற்படுவது இந்த மாதிரி நிற்கும். உடலில் வந்து வலி, மன சஞ்சலம் ஏற்படும், காரிய தடைகள் உண்டு. வார இறுதியில் சுபமான பலன், நல்ல பலன்கள் ஏற்படும். திட்டமிட்டு நீங்கள் இந்த காரியங்களை முடிக்கலாம். வக்ர சனி மகர ராசிக்கு, அந்த மகரத்துக்கு சனி வந்து சொந்த ராசி தான் இருந்தாலும் வக்ரம் அடைவதால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடு எதுவும் செய்வதில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லையில் 4.5 மாதத்துக்கு தள்ளி போடுங்க. அந்த சைடில் நீங்கள் வந்து கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. அவசியம் தொழிலுக்கு வாங்க வேண்டும் என்றால் பாதுகாப்பான கடனை வாங்குங்கள். வியாபாரிகளுக்கு முதலீடு செய்வதிலும் பொருட்கள் வாங்குவதிலும் அவசியமென்றால் செய்யுங்கள், வாங்குவதென்றால் வாங்குங்கள். ஆனால் வந்து கவனமாக வாங்குங்கள். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், குன்மோ நோய். அதனால் வந்து இவங்க வந்து சிலர் வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாந்தி எடுப்பாங்க. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சதக்குப்பைன்னு ஒரு கடைச்சார்க்கு இருக்குது. இதை வந்து பிளப்பு சீரகம் சொல்லுவாங்க. சீரகம் வந்து பொழந்தா எப்படி இருக்கும், பிளப்பு சீரகம். இந்த நாட்டு வைத்திய கடைகளில் அல்லது நம்ம தமிழர் கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போடுங்க. 500 ml 600 ml தண்ணியை ஊற்றுங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 ml கொண்டு வாங்க. அதில் தேனோ அல்லது கருப்பு சீனியோ போட்டு குடிங்க. டக்குன்னு இந்த வாந்தியெல்லாம் நிற்கும். இது வந்து நான் பலருக்கு சொல்லி கொடுத்து பலன் கண்ட ஒரு முறை. இந்த சதகுப்பை வாந்தியை நிப்பாட்டும். மாணவருக்கு கல்வியில் ஊக்கம் தேவை. நட்பில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, மறதியும் ஏற்படும். நிதானமாக யோசித்து ஒரு சின்ன புத்தகத்தில் எழுதி வைத்து வேலையை செய்தால் எல்லா வேலையும் சுலபமாக முடியும். உங்களுடைய கோபமும் அதாவது பதற்றமும் அதிகரிக்கும். சிலருக்கு மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய நிலையில்லாத மனநிலையில் இருப்பாங்க. புதிய முயற்சியில் கவனம் தேவை. வாய்ப்புகள் வரும், ஆனால் தவறவிடவும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த 4.5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றதெல்லாம் சரியாகிவிடும். உங்களுடைய குரு நல்ல இடத்துல இருப்பதால் பெரிய ஒரு பாதகம் எதுவும் ஏற்பட்டு விடாது. கும்பராசிக்கான பலனை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு புதிய நட்பு, அதாவது நட்பு புதிய காதலாக மாறும். சிலருக்கு சந்தேகங்கள் ஏற்படும். அவங்களுடைய வேலை தொழிலில் நன்மையான பலன்கள் ஏற்படும். வார மத்தியில் நீர்நிலை, இந்த நம்ம குளிர அறையில் வந்து பெரியோர்கள், அதாவது வயதானவர்கள், நீங்கள் வந்து நோயாளிகள் சென்று வரும்போது கவனம் தேவை. இல்லை சறுக்கி விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார இறுதியில் காரியங்கள் சற்றே தாமதமாகும். உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். வக்ர சனி பலன். இந்த கும்பராசி வந்து சனியின் சொந்த வீடு. வக்ர சனி ஏற்படுவதால் யாருக்கும் ஆலோசனை கூற வேண்டாம். ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். யாராவது ஆலோசனை கேட்டால் தவிர்ப்பதன் நலம். நீங்கள் வந்து தேவையில்லாமல் விஷயங்களில் போய் தலையிட்டீங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க. புதிய முயற்சிகள், முதலீடுகள் வேண்டாம். இந்த 4.5 மாதத்துக்கு மனநிலையில் சற்று கவனம் தேவை. பதற்றமாக இருப்பீங்க. மனப்பதற்றம், கோபத்தை தவிர்க்க வேண்டும். சோம்பல் அதிகரிக்கும். மாணவர்கள் ஊக்கத்துடன் படிக்க வேண்டும். அந்த பெற்றோர்கள் இந்த கும்பராசி மாணவர்களில் விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் ஈடுபாடு பண்ண வைக்கணும். யோகாசனம் செய்யலாம். நீங்கள் வந்து மந்திரங்களை படிக்கலாம். இருப்பதே இருக்குது வல்லாரை கீரை, இதை அரைச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஞாபக சக்தி வந்து பெருகும். மனைவி எடுக்கும் முடிவுகளை அவர்களிடமே விட்டுவிட வேண்டும். நீங்கள் போய் அந்த முடிவில் மாற்றுன்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் சனி பகவான் வீட்டில் வந்து உட்காந்துருவார். அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அவங்களே எடுக்க விடுங்க. சோதனையான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயமாக உண்டு. தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் போக வேண்டாம். பரிகாரம், பிராணாயாமம் செய்வது, தியானம் செய்வது, கோயிலுக்கு சென்று கணபதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, சனிக்கிழமை காலையிலே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. யாவும் நன்மையாகவே இருக்கும். அதாவது கும்பராசிக்காரர்கள் வேலியில் போகிற ஓனானே வேட்டில் எடுத்து விட்டுக்காதீங்கன்னு சொல்றீங்க டாக்டர். கவனமாக இருங்க. உண்மைதான். அடுத்து மீன ராசிக்கான பலனை பார்ப்போம்.
வார ஆரம்பத்தில் வந்து காரிய தடையால் பதற்றம் ஏற்பட்டு கோபம் அடைவார்கள். அவங்க அவங்க மேலே உள்ள தவறை வந்து மற்றவங்க மேலே தூக்கி போடுவாங்க. செலவுகள் உண்டு. வார மத்தியில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெற்று முடியும். வார இறுதியில் ஒரு சிலருக்கு ஜலதோஷத்தின் காரணமாக தலைவலி ஏற்படலாம். சிலருக்கு வந்து தேவையில்லாத விரோதங்கள் ஏற்படும். இந்த ராசிக்கு இந்த வகரசனி பலன் வந்து புது ஆற்றல், புது தெம்பு ஒன்று வந்துடும். இப்போது 7.5 சனி போயிட்டுருக்கு. ராசியில் வந்து ராகு போயிட்டுருக்கு. 7வது வீட்டில் வந்து கேது போய்கிட்டுருக்கு. 3வது வீட்டில் வந்து குரு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல், தடை, தாமதங்கள், ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும். இப்போ புத்துணர்ச்சி பெற்று சரியாக முடிவெடுத்தல், தைரியம் வந்துடும். சனி வகரம் அடைவதால் தேங்கியிருந்த எல்லா வேலைகளும் இந்த 4.5 மாதத்தில் விறுவிறுன்னு முடியும். அதற்கு உண்டான உதவிக்கு ஏற்ப ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிடும் உங்களுக்கு. வியாபாரிகளுக்கு ஏற்றது ஒரு காலகட்டம். அந்த நிலையில் இருந்த வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். முதலீடுகள் வந்து சேரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சில வேலைகளில் வந்து தடை தாமதங்கள் இருக்கும், கெட்ட பேர் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களின் மந்தநிலை நீங்கி உற்சாகம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து மேன்மை காட்டும். அதனால் வந்து பயம் ஒன்றுமில்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசின்னு சொல்ல முடியாது, எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இளநரை வருது பாருங்கள். அதுங்க துவையல் சொன்னேன். இப்போது ஒரு எண்ணெய் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க நிறையா. சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் போதும். காட்டு சீரகம்னு ஒன்று இருக்கும். இதை இந்த நாட்டு வைத்திய கடைகளில் கேட்டால் கிடைக்கும். மலேசியாவில் இந்த சுவர்ண பூமி என்று சொல்லக்கூடிய மலேசியா திருநாட்டில் இந்த காட்டு சீரகம் எங்கே வேணா இருக்குது. ஆக அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. கருவேப்பிலை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதை 3ஐயும் ஒன்றா போடுங்க. 750 ml நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இதை கருக காய்ச்சி எடுத்து வச்சுக்குங்க. இதை வந்து வடிகட்டிடுங்க. தலைக்கு தேய்ச்சி நீங்கள் வந்து விட்டுட்டு குளிக்கலாம். இதை இளநரை இந்த சின்ன, அதாவது 15 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ அதாவது பிள்ளைங்களுக்கு வந்துடுது. அவங்க போடலாம், நரைச்சவங்களும் போடலாம். தாமதமாகும். வயது குறைந்தளுக்கு உடனே இந்த இளநரை இந்த ஒரு வைத்தியத்தில் போக ஆரம்பிக்கும். டாக்டர் ஒரு கேள்விங்க டாக்டர். இப்போ இந்த இளநரை சொல்கிறீங்களா டாக்டர், இல்லை இந்த இளநரையோ அது முதுமையில் வர்ற நிறையோ, இப்போது இந்த மருத்துவங்கள்லாம் வந்துட்டு அதை உடனே வராமல் கொஞ்சம் காலதாமதமாக மூடி நரைக்க வைக்கலாம், அப்படி தானேங்க டாக்டர்? ஆமாம், நிச்சயமாக. மூடி நரைச்சிருச்சுன்னு வச்சுப்போம், அதையும் இதை குணப்படுத்துமா? ஓகே, முடி அதாவது நிறத்தை விட்டால் இப்போ சொன்னேன். நான் வந்து கருவேப்பிலை சொன்னேன், ஒரு கைப்பிடி. காட்டு சீரகம் சொன்னேன். அதில் வந்து நம்ம சீரகம், சாதாரண சீரகம் சொன்னேன். கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கணும். ஓஹோ, கரிசலாங்கண்ணி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. சாறு புளிஞ்ச கருப்பாக வரும் பாருங்க. சரிங்க டாக்டர். அது கூட கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கூட சேர்த்துக்கலாம், கண்ணுக்கு நல்லது. சரிங்க டாக்டர். இதெல்லாம் சேர்த்து கரு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 50 வயசில் ஒருத்தர் சிலருக்கு நரைக்குதுன்னு வச்சுக்க தாமதப்படும். ஓஹோ ஓஹோ. அப்போ டாக்டர், அதாவது இளநரையை வந்துட்டு நம்ம தடுக்கலாம். இளநரை வந்து இந்த இளமையிலேயே வந்துடுறதுனால அதை வந்துட்டு இப்போ டாக்டர் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த மருத்துவங்கள்லாம் வந்துட்டு தாமதப்படுத்தும். அதுவும் இந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் சேர்த்துக்கிட்டா அது இப்போ முதுமையில் வர்ற நிறையும் கூட அது தாமதப்படுத்தும். இருந்தாலும் உணவு வகையில் நம்ம வந்து பார்த்துக்கணும்ல, எந்தெந்த பித்த உணவுலாம் தவிர்க்கணும். தூக்கம் சரியாக வரலன்னா பித்தம் கூடிரும். தூக்கம் இல்லைனாக்கா பித்தம் கூடிரும். பித்தம் கூடினால் முடினா. ஆமாம், மனப்பதற்றம் இருந்தாலும் பித்தம் கூடிரும். மனநலம் சரியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உடல்நலம் சரியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உறக்கம் சரியாக நிற்கணும். நாம் உண்ணும் உணவு, சூழ்நிலை. டாக்டர், இப்போது பெரும்பாலும் இப்போ என்னென்ன கை தொலைபேசினால தான் வந்துட்டு இந்த பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு தூக்கம் போகிறது. அதாவது அவங்களுடைய முக்கால்வாசி நேரம் வந்துட்டு கை தொலைபேசிலேயே போயிடுது. ஆமாம் தானேங்க டாக்டர்? நிச்சயமா. இப்போ இந்த கை தொலைபேசி பார்க்கறதுனாலங்க டாக்டர் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, கண் பார்வை. ஆமாம், கண் பார்வை கெட்டு போகிறது. அது இது சிறு குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை வருது, அது வயதானவங்களுக்கும் அது வருது. இந்த கண் பார்வையை சரி பண்ண சித்த மருத்துவத்தில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து எல்லாம் சுருக்கமான ஏன் வந்து குறிப்புகளை கொடுக்குறேன்னா, நமக்கு வழங்கப்பட்ட கால நேரம் அவ்வளோதான். நல்ல பெரிய பெரிய மருந்துலாம் நிற்கிது. இருந்தாலும் இதுக்கு சுருக்கமான ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் பாருங்கள், கண்ணுக்கு நல்லெண்ணெய் விட்டு காட்டினாங்க. அந்த ஒரு பழக்கம் இப்போ இல்லை. தீபாவளிக்கு அன்றைக்கி தான் வந்து நல்லெண்ணெய் கண்ணில் விடுவோம். சில பேர் விடவே மட்டும் தலைக்கு மட்டும் தேய்ச்சிக்குவாங்க. வாரம் நல்லெண்ணெய் கண்ணில் விட்டு அதை வந்து கட்டும் பொழுது கண்ணில் இருக்கிற பித்தம், கண்ணில் இருக்கிற வந்து வாதம் எல்லாம் தீர ஆரம்பித்து கண் குளிர்ச்சி அடைந்து பார்வை நல்லாயிருக்கும். நந்தியாவட்டை பூன்னு ஒன்று இருக்குங்க. நந்தியாவட்டை பூ, சாமி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளையாக நிற்கும்.
அதை கொண்டு வந்து சுத்தமான கல், அதாவது நம்ம மிளகாயை போட்டு இடித்த கல்லை இடிக்கக்கூடாது. அதாவது நந்தியாவட்ட பூவை வந்து போட்டு இடித்து கல்லில் ஊற்றுங்க அப்படின்னா இவங்க மிளகா அரைச்ச கல்லில் போட்டு அரைச்சி ஊற்றுனா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக சுத்தமாக இருக்கணும். இல்லை சவுக்கரம் போட்டு நல்லா கழுவிடுங்க, பூவை நல்லா கொண்டு வந்து உள்ளே போடுங்க, இடிச்சிருங்க. ஒரு வெள்ளை சுத்தமான துணியில் புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். அதை கல்லில் 2 சொட்டு, இந்த பக்கம் 2 சொட்டு விடலாம். இதை நீங்கள் உங்களுடைய பாட்டிலில் வச்சு ஐஸ் பெட்டி கூட வச்சுக்கலாம், ஒரு 3 நாளைக்கு பாய்க்கலாம். இப்படி விட்டுக்கிட்டே வர கண்ணோடைய வந்து உங்களுக்கு பார்வை துலங்கம். சொன்ன பாருங்க, ஒரு எண்ணெய் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி போட்டு, காட்டு சீரகம், கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயும் பூசி குளித்தாலும் கண் பார்வை துலங்கும். டாக்டர், இந்த நல்லெண்ணெய்ன்னு சொன்னீங்க இல்லையா? சரி. இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த சுத்தமான நல்லெண்ணெய் கிடைக்கிறதுக்கே பிரச்சனை. எது சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னு தெரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு. இதை கண்ணில் விட்டா எப்படிங்க டாக்டர்? எங்க கிராமத்தில் செக்கில் மாடு செக்கு இருக்கும். சரிங்க டாக்டர். அதை எல்லை போடுவாங்க, அப்படி கீழே வரும், அப்படியே மொண்டு குடிப்போம். அந்த நல்லெண்ணெய் வந்து நல்ல மணத்துடன் சற்றே அது வந்து கொஞ்சம் கசப்பாக நிற்கும். அது சமையலுக்கு உகந்ததாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணாங்க, செக்கில் இழுக்கும் போது உள்ள வெள்ளத்தை போட்டுருவாங்க. அது கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஆக இப்போ மலேசியாவில் செக்கில் ஆட்டுற, இப்போ செக்கில் இந்த மிஷினில் வச்சு ஆட்டுற எண்ணெயெல்லாம் வந்துச்சு, சுத்தமாக இருக்குது, அது நல்லா அங்கே போய் வாங்கலாம். டாக்டர், இப்போ இந்த மறுபடியும் கை தொலைபேசி கதைக்கே வருவாங்க. வாங்க சொல்லுங்கள். கண் பிரச்சனைகள் மட்டும்தானா? அதாவது சின்ன குழந்தைங்களாம் பார்த்தோமா எந்த நேரமும் சாப்பிடும்போது கை தொலைபேசி கை முன்னாடி வச்சுக்கிறாங்க. இதை போட்டால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இறங்குது. இது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா இதனால், அல்லது ஏதாவது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? சர்வ நிச்சயமாக வரும். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், கண் பிரச்சனை வரும், தூக்க பிரச்சனை வரும். இப்போது நம்ம வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டா அதில் வந்து ஒரு அடிக்ஷன் சொல்கிறோமா இல்லைங்களா? இப்போ ஃபோனு வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. நல்லது டாக்டர். டாக்டர், அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. எப்போதும் சொல்கிறது போல் டாக்டர் நேயர்களுக்கு சொல்லிடுவோம். என்னென்னா, சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை, உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. நேயர்களே, எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அடுத்த வாரம் ஒரு அழகான டாபிக், ஊழ்வினையை பொறுத்து நமக்கு இப்போ இந்த விதி அமையுது. ஆமாம், விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க, கணக்கு இடிக்குதில்ல. இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் உங்களுக்காக இதற்கான பதிலை டாக்டர் அவர்கள் அளிப்பார்கள். நன்றி, வணக்கம்.